சமூக பாதுகாப்பு திட்டம் எல்லா தொழிலாளர்களுக்கும் தனித்தனியே யுஏஎன் வழங்கப்படணும். இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்டட் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டுமே இது இருந்தது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. அது டிஜிட்டல் ஒர்க்கர்ஸா இருக்கலாம், இல்ல டெலிவரி பாய்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த யுனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் உறுதி செய்யப்படணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுபோல அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் இந்த இஎஸ்ஐசி, இபிஎஃப்ஓ, மருத்துவ காப்பீடு, பென்ஷன் இது எல்லாமே அவங்களுக்கும் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா அன்டாக்குமெண்டட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் குறிப்பிட்ட பணத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கும் இந்த சலுகையை எல்லாம் அந்த நிறுவனங்கள் சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுவரை பார்த்தோம் அப்படின்னா இந்த இஎஸ்ஐசி அப்படின்றது அது வந்து மருத்துவமனையா இருக்கலாம், இல்ல மருந்து வாங்கக்கூடிய இடங்களா இருக்கலாம். இது எல்லாம் ஒரு 560 மாவட்டங்கள்ல மட்டும்தான் இந்த வசதிகள் இருக்குது. அதை இப்போ வந்து 740 மாவட்டங்களா அதிகரிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கிராஜுவிட்டி அப்படிங்கிற இந்த பணிக்கொடையை பெறணும் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 5 ஆண்டு காலம் அவங்க பணிபுரியணும் அப்படின்ற விதி தான் இது வரைக்கும் இருந்துச்சு. அதுவும் குறிப்பா ஒப்பந்தத்தில் கான்ட்ராக்ட்ல பணிபுரியறவங்களுக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிறது இன்றளவுக்கும் அது ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பிக்ஸட் டைம் எம்ப்ளாயிஸ், அதாவது ஓராண்டு காலம் இப்போ பணிபுரிந்தாலே போதும் அவங்களுக்கு கிராஜுவிட்டிக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க.